தயவு செஞ்சு உடனே வெளியே போயிடு. எனக்கு உள்ள வாங்க, தயவு செஞ்சு உள்ள வாங்க. உன்னை கை எடுத்து கும்பிடு. வெளியே போய் இங்க எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க மூட்டி இருக்கிற தீயை அணைச்சிட்டு நான் வெளியே போயிடுறேன். காலிய பண்ண நாமெல்லாம் அண்ணன் தம்பி தாங்கிற உறவு உங்களுக்கு பிடிக்காம போயிருச்சு. அது விதி. ஆனா எனக்கு இந்த உறவு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் விதிதான். பாசத்தை கட்டுப்பட்டு இந்த வீட்டு வாசலை தேடி எத்தனையோ நான் வந்தேன். அப்பெல்லாம் நீங்க என்ன நாயா கேவலம் நடத்திருக்கீங்க. நான் அதையும் பொறுத்துட்டு போயிருக்கேன். ஆனா இதையெல்லாம் மீறி சந்திரா மட்டும் என்ன சகோதரன் ஏத்துக்கிட்டதுனாலதான் அவ கல்யாணம் நான் நடத்தி வச்சேன். அது பாசக்காக நடந்த நிகழ்ச்சியை தவிர பகைக்காக நடந்ததில்லை. இதையெல்லாம் நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் நான் வருத்தப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்த விபத்தை நீங்க மன்னிச்சு மறக்காம இன்னைக்கும் பகையா நினைக்கிறீங்களே, அதை நினைச்சுதான் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரிதான், நிறுத்துறா. எங்க அப்பாவை நடு ரோட்ல வச்சு துள்ள துடிக்க உங்க அப்பா வெட்டி கொன்னானே, அதையா மறக்கணும் மன்னிக்கணுங்கிற? இருந்தாலும் அது உள்ள நியாயத்தை நிறுத்தடே. எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் உனக்கு நியாயம்னா, உனக்கு ஏற்பட போற நஷ்டம் எங்களுக்கு நியாயம்தான். எனக்கும் கண்ணம்மாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க எடுத்திருக்க முடிவை நாங்க மீறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி நடக்கும்போது அதை தடுக்க யாரால முடியாது. அதை மறந்துடாதீங்க. நடத்தி பாடுற. உன்னால முடியுமா முடியாதுங்கிறத நாங்களும் பாக்குறோம். அதை விட்டுட்டு என்னமோ இங்க வந்து கதை பேசிட்டு இருக்க. பாலாவட்டியை அனுப்பிச்சிடுவேன் நீங்க சொல்லியும் உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னாங்களே, அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு ஒரு முடிவோட அந்த வீடு நான் வந்திருக்கேன். அண்ணே கொஞ்சம் இங்க வாங்க. கண்ணம்மா கழுத்துல நான் கட்ட வேண்டிய மாங்கல்யத்தை இந்த குடும்பத்துல ஒப்படைச்சிருக்கேன். எங்க குடும்பத்துல இருக்கிற பகையும் வெறுப்பும் தீர்ந்து உங்க மனசு என்னைக்கு சமாதானப்படுதோ அன்னைக்கு உங்க கையால எடுத்து கொடுங்க. கண்ணம்மா கழுத்துல நான் கட்டுறேன். ஆனா வேற யார் கையிலயே எடுத்து கொடுத்து கண்ணம்மா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது கனவுல நடக்காது. முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். என் பேரன் கடிச்சிட்டான்னா நாக்குல வேலு குத்தி முதுகுல அழகு குத்தி தேர்காவடி இருக்க சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது. சாப்பிடுங்க. ஓ, உங்களால சாப்பிட முடியாதுல்ல? உங்களுக்கு எல்லாம் நான் சாப்பிடுறேன். அன்னைக்குதானே என்ன பண்றது? உங்க தாத்தாவோட வேண்டுதல். ஐயோ முருகா, மிதிக்காதீங்க முருகா. பெரியசாமி யாருங்க? நான் தான். என்ன விஷயம்? நான் ஜெயில இருந்து வரேங்க. உங்க பங்காளி சின்ன கருப்ப ஜெயில இருக்கல, அவர் நீங்க குணமானதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வர்றேன்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு. டேய், நீ இளையராஜா கிட்ட போல? அவன் என் பேரங்க. அவன் ஏன் இளையராஜா கிட்ட போனோம்? அவன் நல்லா பாடுவாங்க. பாடுறதா? அவன் ஊமைங்க. யாரு ஊமை? அவன் ஜெயில இருந்தவங்க. நான் தான் வாட. ஜெயில இருந்தானா? சாவித்திரி, தங்கராசு எதை செஞ்சாலும் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும். நீ கவலையே படாத. வர்ற 15ஆம் தேதி எனக்கு விடுதலைன்னு ஜெயிலர் ஐயா சொல்லிட்டாரு. நான் ஊருக்குள்ள வந்துட்டா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். நீ பதட்டப்படாம ஊருக்கு போ. டவுனுக்குள்ள காரு பஸ் அதிகமா போவோம். பார்த்து போ புள்ள. போயிட்டு வரேங்க. உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? கிழவன் வர 15ஆம் தேதி ஜெயில இருந்து விடுதலை வரான். எந்த கிழவன்? அதெல்லாம் தங்க தப்ப. வீட்டு அருவாவை கூறு பாக்குற நேரம் வந்தாச்சு. ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டுட்டேன். ஏண்டா, ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழவன் சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை.
கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை. துறையா அவன் அடிக்கிறான். Open the door. அண்ணே அண்ணே வாங்க. ஆத்தாடி ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே. இப்படி தலையில பூவோட உங்களை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. அண்ணே ஜெயிலுக்கு போன நாள்ல இருந்து பூவே வச்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிங்க. ஏண்டி வச்சதான் வச்சுங்க, 2 முழம் தான் வைக்கணுமா? ஒரு 10 முழம் பூ வாங்கி என் ராசாத்தி தலை நிறைய வச்சுக்கூடாதா? இந்த மாதிரி கொஞ்சமா பூ வச்சுக்கிட்டாதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிழவனை ஜெயில் வாசலே தீர்த்து கட்டிடுறேன். நீ வெளிய இருந்து கேஸ பாத்துக்க. அப்படி நான் டவுனுக்கு போறதுக்குள்ள அவன் இங்க வந்துட்டான், நீ தீர்த்து கட்டிட்டு நான் வெளிய இருந்து கேஸ பாத்துக்கிறேன். கவலைப்படாதடா, இங்க எல்லாத்துக்கும் ஆளுங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரி. அண்ணனை கூட்டிட்டு வரதுக்கு தங்கராசி எப்ப போகுது? காலையில முத பஸ்ஸுக்கு போயிட்டாதவன். போயாச்சா? விட்டுறாத என்ன? சரிடா. எப்பவுமே கதிர் வேஸ்ட் கேர்ள் செட் எடுத்தது இல்ல, இப்ப எடுத்துறீங்க. எங்க அப்பாவுக்கு எடுத்துட்டு போறேன். நான் வரேன். வாங்க. ஐயா, இந்த சங்கிலிய மறந்துடாதீங்க. போய் லெட்டர் போடுங்க ஐயா. எங்க வீட்டுல லெட்டர் போட சொல்லுங்கய்யா. கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுனால அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல, கவலைப்படாதீங்க. டாக்டர் சார், நான் எங்க அப்பா வளர்ச்சிக்கிட்டு உடனே ஊருக்கு போண்டிருக்கு. நான் போய் எங்க அண்ணியை உடனே அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் புறப்படுறேன் சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் தங்கராசு. நான் தான் இங்க கொண்டு வந்தேன்னு தயவுசெய்து அவர்கிட்ட சொல்லாதீங்க. நான் வரேன் சார். தங்கராசு, யாராவது வாங்களே. சிஸ்டர், டாக்டர், ப்ளீஸ் இங்க வாங்க சிஸ்டர். என்னங்க? எங்க தங்கராசு கூப்பிடுங்களேன். தங்கராசு யாரு? தெரியல. தங்கராசு, இங்க யாருமா தங்கராசு? தெரியலீங்க. இங்க யாரு இல்லைங்க, அவர் அப்பயே போயிட்டாருங்க. பஸ் விட்டு இறங்கின உடனே அவன் கழுத்துக்கு குறிவை.
என் பிள்ளைகளை விட்டு என்னதான வெட்டணும்? வெட்டுறா, வெட்டு. கல்யாணம் விட பூரா ராவிட்டு தர்றேன். எதுக்கியா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்த. இனிமேல் பொடிமட்டைய தொட்ட மூக்க அறுத்துருவேன். சித்தப்பா, மாப்பிள தாலி கட்டி கட்டி மேடம்